श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। முன்னை பிணியகல மூங்கில் கொடியமுதம் பொன்னல் கடற்கல போதிரண்டம் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார் கென்ன கடவுளையேன் யான் நயந்தது பேரின்பமெல்லாம் படுதிற்பால் செயந்தது கீர்த்தி ராமாசமணி தாழினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கம் அன்பார் எம்மங்கலித்துறை அந்தாதி ஓத விஷயமே இனியன் குறைந்தமக் எம்பெருமானார் திருநாமத்தினால் மிருகந்தனோ திட்டுச் சாவி திரியந்தன் பொருளை கலிதந்த செந்தல் கரித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதம் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே. சொல்லின் தொகை கொண்டு வந்ததை போவதற்கு தொண்டு செய்யும் நல்லம்பலேத்தும் உன்னாமெல்லாம் என் தன்னாமிருள்ளே அல்லும் பகலும் அமரம் பணிநல் அரிசமை வெல்லும் பிரமாம் ராமானுஜா இதம் விண்ணப்பமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர்வனே நமஹ. திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான ஒரு பேரிலே இதுவரை அநேக உபன்யாசங்கள் தாராகாரமாக நடந்து வந்திருக்கிறது. அந்த உபன்யாச தாரையிலே அடியேனுக்கும் கூட இந்த உபன்யாசத்தை பண்ணணும் என்று சுவாமி நியமிச்சிருக்கார். அவருடைய நியமனமாக அடியேனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த மூலமாக விண்ணப்பம் செய்கிறேன். தோஷம் இருந்தால் க்ஷமித்தருள வேணும். இதில் நமக்கு பிராப்தமாயிருக்கும்படியான உபன்யாச பாசுரங்கள் 11ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை. ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம். திருவரங்கத்தமுதனார் எம்பெருமானாருடைய வைபவத்தை இதன் மூலமாக சாதித்தருளிருக்கிறார். இப்பொழுதோ அநேக உபன்யாசங்கள் இந்த விஷயமாக இப்பொழுதே தனியன் உபன்யாசம் இந்த முதல் 10 பாச உபன்யாசங்கள் நடந்து வருகிறது. அந்த உபன்யாசங்களிலே அமுதனாருடைய விஷயமும் அப்படியே எம்பெருமானாருடைய விஷயமும் கூட பிரசுத்தப்படுத்தியிருக்கார் உபன்யாசகர்கள். அந்த சன்னிவேஷத்தில் ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த அமுதனுடைய திருநக்ஷத்திரம் மீனஹஸ்தம். ஸ்ரீரங்கே மீனஹஸ்தே ஜாத்தம் ரங்கார்யனந்தனம் ராமானுஜபதாசக்தம் ரங்கநாத குரும் பஜே. அடியனுக்கு ஒரு பாக்கியம். இந்த மீனஹஸ்தத்தை முன்னிட்டு இந்த உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு அனுகிரகம் பண்ணுறது அடியனுக்கு ஒரு பாக்கியமேன்னு சொல்கிறேன். அதை விட விசேஷம் என்ன கேட்டால், இதே மீனஹஸ்தத்தில் அவதரித்திருக்க முடியானவர் இதுக்கு பின்னாலே எழுந்தருளி இருந்தால் ஐனேங்கா சுவாமி என்னும்படியான இந்த யத்ராஜ மடத்து பிரார்த்தன ஜீயர் அவருடைய திருஷ்டமும் கூட இதே தினத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. அடியனுக்கும் கூட ஒரு பாக்கியம். அந்த தினத்தை முன்னிட்டு இந்த உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தா
ஜீர் சுவாமிக்கும் எல்லாருக்கும் கூட கிருதஜதைகள். இந்த மடத்தில் சுவாமி இந்த ராமானுஜ ஜீயர் இத்தராஜியர் எழுந்துள்ள பிற்பாடு அநேக உபன்யாசங்கள் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்று நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த உபன்யாசம் மூலமாக 108 திவ்யதேசங்களும் அப்படியே இருக்கும்படியான திவ்யப்பிரபந்த விசேஷங்களும் ரகசியங்களுடைய விசேஷங்களும் இப்படி அநேக உபன்யாசங்கள் நாங்கள் இப்போ போய் எல்லோரும் கேட்டிருக்கோம். அதில் வந்தது இந்த இப்போது சூத்தமாக திவ்யப்பிரபந்த தாரையில் வந்திருக்க முடியானது இந்த 11ஆம் பாட்டாக இருக்கும்படியான ராமானுஜநாதி என்ற முடியான உபன்யாசங்கள். இதில் ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டால் அநேக விசாரங்கள் நமக்கு திவ்யப்பிரபந்தத்தில் தெரிஞ்சு வருது. அதில் எல்லாம் பகவானை பற்றி இருக்கும்படியான பாசங்களே தவிர ஆச்சாரியர் பற்றி ஆட்டம் ஆழ்வார் பற்றி ஆட்டம் இருக்கும்படிய உபன்யாசங்கள் இருக்கும்படியான ஒரு பாசனங்கள் கிடையாது. ஆனால் நம்மாழ்வாரை பற்றி பாடின கிரந்தம் கண்ணு சிறுத்தாம 10 பாசனம், எம்பெருமானாரை பற்றி இருக்கும்படியான 108 பாசனமாக இருக்கும்படியான இந்த ராமானுஜநாதி, இது ரெண்டுக்கும் கூட நம்பெருமானுடைய நியமனப்படி இந்த திவ்யப்பிரபந்த கோஷ்டியில் 4000 திவ்யப்பிரபந்த கோஷ்டியில் சேர்த்திருக்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேறு ஆச்சாரியர்களுக்கு ஆட்டம் ஆழ்வார்களுக்கு ஆட்டம் இந்த ஒரு பாக்கியம் இல்லை. அநேக விஷயமாக ஆழ்வார்கள் பற்றி ஆச்சாரியர்கள் பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த திவ்யப்பிரபந்த 4000 திவ்யப்பிரபந்தத்தில் உள்ள சேர்த்தி கிடையாது. சாமான்யமாக இப்போது 108 பாசனங்கள் கூடினபடியாலே இதுக்கு காயத்ரி என்னும்படியான ஒரு பெயராக இருக்கிறது. இது சர்வவிதமான விஷயம். விசேஷம் என்னால் காயத்ரி மந்திர ஜபம் பண்ணிருக்க அனதிகாரிகளும் கூட இந்த ராமானுஜநாதியை அனுசந்தித்தால் இந்த காயத்ரி ஜபம் பண்ணும்படியான பலன் லபிக்கிறது. இதுக்காக தான் இந்த காயத்ரி இந்த ராமானுஜநாதி அவதரிக்கப்பட்டது என்று சொன்னால் தப்பில்லை. திருநாராயணபுரத்தில் மேலுக்கோட்டையில் எல்லா உற்சவங்களிலும் ஆழ்வாராச்சாரிய திருநட்சத்திரங்களிலும் இந்த ராமானுஜநாதி அனுசந்திக்கப்படுகிறது. விசேஷமாக அத்தியனோத்சவத்தில் 10 சந்நிதியில் கிரமமாக அனுசந்திக்கப்படுகிறது. இப்படியே மேற்கொண்டு சன்னிவேஷங்கள் இப்படி விசேஷ சன்னிவேஷம் அப்படின்னு கேட்டதே ஆனால் அத்தியனோத்சவம் இயல் சாத்துமறை, பவித்ரோத்சவம் சாத்துமறை, ஆண்டாள் திருவாடிப்பூரம், எம்பெருமானார் அவதரித்த சித்திரை திருவாதிரை, திருநாராயணன் அவதரித்த தை புதர்வசோ இத்தியாதி தினங்களில் விசேஷமாக இந்த ராமானுஜநாதி சேவைகாரம் நடக்கிறது. உலகோர்களெல்லாம் இந்த உற்சவங்களில் வந்து அன்வயித்து அனுபவிக்க வேண்டுமாய் பிரார்த்தனை. திருநாராயணபுரத்தில் சோமயாஜி ஆண்டான் அருளிச் செய்த இனியன் குரநமக்கு என்கிற ஒரு தனியன் விசேஷமாக அனுசந்திக்கப்படுகிறது. இராமாயண பாராயண காலத்திலே அனுசந்திக்கப்படுகிறது. இதற்கு பெலிலோகம் ஜீயர் வியாக்கியானமும் கூட உண்டு. எம்பெருமானாருக்கு ஒரு விசேஷம் என்ன என்று கேட்டதானால் இந்த பூலோகத்தில் அவதரித்த ஆழ்வாருடைய கடாட்சம் குணம் அனுகிரகம் உண்டு என்பது அமுதனார் காட்டித் தருளினார். எம்பெருமானாருக்கு பரமாத்ம பரியந்தம் சம்பந்தம் கேவலம் ஆச்சாரிய பரம்பரை மாத்திரம் அன்று ஆழ்வார் மூலமாக சம்பந்தமும் உண்டு என்கிறதை காட்டுகிறார். அப்படி என்ன கேட்டதே ஆனால் அமுதனார் வந்து நேராக பகவானே ஸ்தோத்திரம் பண்ணல, எம்பெருமானார் மூலமாக பகவானை அனுபவிக்கிறார். அதுதான் இங்கே விசேஷம். 7ஆம் பாசுரத்தில் குருத்தாழ்வாரை அனுசந்தித்து 8ஆம் பாசுரம் ஆரம்பித்து
18 பாசங்கள் வரை ஆழ்வார் மூலமாக எம்பெருமானாருடைய வைபவம் பாடுகிறார். முன்பு ஆச்சாரியருடைய வைபவத்தை பிரசுரப்படுகிறார் அமுதனார். 19ஆம் பாட்டிலே திருவாய்மொழி வைபவத்தை சொல்லி 20ஆம் பாட்டை தொடங்கி நாதமுனி முதலான ஆச்சாரியர்களை அனுபவிக்கிறார். இந்த பாசுரம் 11ஆம் பாசுரம். சீரியனான் மறைச்செம்பொருள் சந்தமிழா நடித்த பாரியலம் புகழ்பான் பெருமாள் சரணாம் பதமத்தாரியல் சென்னை இராமானுஜம் தன்னை சார்ந்தவருதங்காரி எவன்மை என்னால் சொல்லுனாதிக்கடலிடத்தே. பகவானுடைய ஸ்வரூப குணவிபூதிகளை விவரமாக அனுபவிக்கிறார். ரிக்வேத 4 வேதங்களிலே இந்த பகவானுடைய ஸ்வரூப குணவிபூதிகள் அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 வேத சாரமான அமர்நாதிபிரான் என்னுடைய கிரந்தத்திலே திருப்பாணாழ்வார் கேவல 10 பாசுரங்களிலே அனுபவிக்கிறார். ரங்கநாதனை அனுபவிக்க மூலமாக இந்த ஆழ்வார் இந்த திவப்பிரபந்தத்திலே அனுபவிக்கிறார். சீரியா பகவத் ஸ்வரூப குணபூதிகளை விசதமாக நான்மறை 4 வேதங்களில் செம்பொருள் விசேஷமான அர்த்தங்களை செந்தமிழால் சுவாரஸ்யமான தமிழ் பாசுரங்களில் அளித்த பிரதிபாதிக்கப்பட்ட பார் பூலோகத்தில் இயலும் நிலையான பூக்கள் கீர்த்தியுடம்படியான உடைத்த பான் பெருமாள் இந்த திருப்பாணாழ்வாருடைய சரணாம் திருவடிகளை என்னும்படியான பதுமம் தாமிர புஷ்பங்களில் தாரையில் அலங்கிருதமான திருமடியை சிறப்பை உடைய இராமானுஜன் தன்னை இராமானுஜனை சார்ந்தவர்தம் ஆசிரியத்தவர்களுக்கு காரியவன்மை அனுஷ்டான விலட்சணத்தை இக்கடலிடத்தில் சாகரோபமான இந்த பூப்பிரதேசத்தில் என்னால் சொல்ல முடியாது. இந்த விசேஷத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால் பகவானுடைய ஸ்வரூப விபூதி விசேஷங்களெல்லாம் விசதமாக 4 வேதங்களில் சொல்லிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரிஞ்ச விஷயமே கூட. அந்த ஒரு சன்னிவேஷத்தில் இந்த 4 வேதத்துடைய சாரமாக இருக்கும்படியான அமர்நாதிபிரான் என்னுடைய கிரந்தத்தில் ஸ்ரீ திருப்பாணாழ்வார் இந்த 4 வேத சாரத்தை அனுகிரகிச்சிருக்கிறார். இதுக்கு நமக்கு ஒரு பரமபாக்கியமே என்று சொன்னால் தப்பாது. இந்த ராமானுஜந்தாதிக்கு பிழலோகம் ஜீயர் என்னும்படியான ஒரு ஆச்சாரியர் விசதமான ஒரு வியாக்கியானத்தை அதுக்கு எழுதியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்தில் ஒரு விஷயத்தை அடியேன் இப்போது வாசித்து அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது ரொம்ப சுலபமாயும் இருக்குது, துணைக்கு விசேஷமாயும் இருக்கிறது. அடியேன் கூட அத்தியாயம் சொல்லமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இராமானுஜன் தன்னை சார்ந்தவர் தம் காரியவன்மை என்னது போதாயன விற்த்தியை சகிருத் தரிசனத்தாலே ஆறுபூர்வியாக கிரகித்தும் கிருமிகண்டன் சதசிலேஷன்னு குதிர்த்திகளை பிரசங்க முகத்தாலே ஜெயித்தும் நிர்வாகரக்கராயிருந்துள்ள ஆழ்வாரும் எம்பெருமானார் மேல்நாட்டிலே திக்விஜயம் பண்ணி அருளி கோயிலேரா எழுந்தருளின போது மார்க்கத்திலே ஒரு அக்ரஹாரத்திலே மாயாவாதி வித்வான்கள் அநேகம் பேர் திருண்டிருக்க அவர்களை கடாட்சித்து எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவராம்படி திருத்த வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி ஆண்டானை கடாட்சித்து
நீர் போய் அவர்கள் ஸ்தானம் பண்ணுகிற துறையிலே நித்தியம் ஸ்ரீ பாதத்தை விளக்கி கொண்டு வாரும் என்று அருளி செய்யா. அவரும் அப்படியே பண்ணா. பின்பு அத்தீர்த்தபானத்தாலே அந்த மாயாவாதிகள் எல்லாருக்கும் துர்வாசனை போய் ஆபிமுக்கியம் பிறந்து எம்பெருமானா திருவடிகளே ஆசிரியித்தார்கள் என்று குரு பரம்பரா பிரபாவத்திலே சொல்லப்பட்ட முதலியாண்டானும் சகல வேதாந்த சாரமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணின பிள்ளானும் திருவேங்கடமுடியான் விஷயமாக ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தருளின கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு போந்து தாமாக ஒரு தட்டாக நிர்மாணம் பொண்ணுகிற போது திருவேங்கடமுடையான் தானே தம்மோடொக்க மண்தட்டை சுமந்து கொண்டு வந்து சகாயம் பண்ணும்படி அப்பிரதிம பிரபாவரான ஆனந்தாழ்வானும் ஒரு நாள் வரையிலே எம்பெருமானாருடைய கோஷ்டிக்கு பொறும்படியாக ததியாராதனம் பண்ணினான். பருத்தி கொல்லை எம்மாள் தேவிகள் முதலாதவர்களுடைய பிரபாவத்தை பாசுரமிட்டு சொல்லப்போமோ வாசாமகோச்சரம் என்னபடி. இது பிள்ளிலோகம் ஜீயருக்கு மனசில் ஸ்பிரிச்சிருக்கும்படியான ஒரு விசேஷார்த்தம். அந்த விசேஷார்த்தத்தை முதலே சொன்னபடி அடியேன் அவருடைய என்ன வாக்கியம் இருக்குதோ அது அப்படியே சொல்லியிருக்கேன். அதனால இதை நாம் ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனாலே மற்ற அதுக்கு வியாக்கியானம் வேண்டியதில்லை. இப்படி இருக்கும்படியான இந்த ராமாயண நூத்தந்தாதியில் நம்ம அமுதனார் பான் பெருமாள் என்னும்படியான பதத்தை வெற்றிக்கொண்டு திருப்பாணாழ்வாருடைய அனுபவத்தை பண்ணி அதன் மூலமாக இந்த எம்பெருமானாரை அனுபவிக்கிறார். நமக்கு அது ஒரு விசேஷமான விஷயம். எடுத்த பாசரம் இடம் கொண்ட கீர்த்தி மடிசைக்கிறவன் இணையடிப்போ தரங்கும் இதயத்திராமானுஜம் அம்பொற்பாதமென்னம் கொடங்கொண்டிரைக்கும் திருமுனிவர் கண்ணி காதல் செய்யாதிடங்கொண்ட யான் இயற்கே அடியே நண்பு செய்வதுவே. சர்வலோகங்களிலும் வியாபித்து பிரசித்தனார் அவர் திருமழிசைப்பிரான். இவருடைய அவதார க்ஷேத்திரத்துக்கும் பேர் திருமுடிசை என்னும்படியானது. இவருடைய அவதார தினம் தையில் மகம். இப்பேற்பட்ட மகானை நாம் அனுபவிக்கிறோம். இப்பேற்பட்ட மகானுடைய திருவடியே நமக்கு ஆசிரியம் என்று பாவித்து இப்படி இருக்கும் பாகவதருடைய அடியார், இவர்களுக்கு அடியார் எம்பெருமானார். தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்தியா என்கிற பாவனை உடையவருடையது. அதே போல அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் என்னும் கூட நம்முடைய உடையவர் கிரந்தங்களிலே அவர் நான் இந்த சித்தாந்த ஸ்தாபனை பண்ணேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீபாஷ்யத்திலே பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் என்னும் சொல்லுகிறார். பூர்வாச்சாரியாக சஞ்சிக்ஷுபு தன்மதானுசாரேண அக்ஷராணி வியாக்கியாஸ்யந்தே அப்படின்னு அவர் எந்த இடத்துலையும் கூட நான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை சொல்லலை. ஆனால் இந்த நம்முடைய சித்தாந்தத்துக்கு யார் பிராரம்பம் அப்படின்னா நேர பகவானே. அந்த நால்வேதத்துக்கும் அதிபதியாக இருக்கும்படியான எல்லா ரகசிய கிரந்தங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அதிபதியாக இருக்கும்படியான பரமாத்மா தான் ஸ்ரீமன் நாராயணன் தான் நம்ம சித்தாந்தத்துடைய ஸ்தாபகன். அதனால அதுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை ஒரு விசேஷம் என்னன்னா,
எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அப்படின்னு ஒரு விஷயம் நாம் அனுபவிக்கிறோம். அதில் இதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நம்முடைய சித்தாந்தத்துக்கு எம்பெருமானார் அவதரித்த அனந்தரம் தாம் இதுக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயராக இருக்கிறது. இந்த விஷயத்தை நாம் சொல்கிறதில்லை, உடையவர் சொல்கிறதில்லை, சாட்சாத் நம்பெருமாள் அனுகிரகிக்கிறார். அப்படி இருக்கும்படியான ஒரு விசேஷம் நம்முடைய சித்தாந்தத்துக்கு உண்டு. எந்த இடத்துலையும் கூட நம்ம எம்பெருமானாருக்கு முதலான எல்லா ஆச்சாரியர்களாலும் கூட எந்த இடத்துலையும் அடியேன் சாதிக்கிறேன், அடியேன் சித்தாந்தம் அப்படி சொல்லிக்கொள்ளவில்லை. அதனாலே நம்பெருமான சாட்ச பிற்பாடு தான் இதுக்கு எம்பெருமானா தரிசனம் என்ன பேராக இருக்கிறது அப்படின்னு மரவாள மாமன் சாதித்திருக்கிறார். அதனால இந்த எம்பெருமானாருடைய உபன்யாச கோஷ்டியில் இந்த 12ஆம் பாசுரமாக இருக்குமானது, இடங்கொண்ட கீர்த்தி மடிசைக்கிறவன் இணையடிப்போ அடங்கும் இதயத்திராமானுஜம் அம்பொற்பாதமென்னங் கடல் கொண்டிரஞ்சம் திருமணிவர் கண்ணிக்காதல் செய்யா திறங்கொண்டையான் இயற்கே அடியே அன்பு செய்வதுவே. இடையடிப்போ இடங்கொண்ட கீர்த்தி மடிசைக்கிறவன், இந்த பூலோகமெல்லாம் இந்த திருமிசையாழ்வார் கீர்த்தியை கொண்டாடப்படுகிறது. இவருடைய இணையடிப்போது நன்றாக சேர்த்தியுள்ள பாதபத்மங்கள் திருவடிகள் அடங்குகிறதுக்கு இதயத்து மனசுள்ள இராமானுஜன் நம்முடைய எம்பெருமானாருடைய அம்பொற்பாதம் என்னும் விலட்சணமான பாதங்களை திருவடிகளை சர்வகாலத்திலும் கடுங்கொண்டிருக்கும் ஸ்வரூப பிராப்தமென்னு நினைத்திருகிற இறஞ்சி திரு இவரையே ஆශ්‍රயிக்க வேண்டும் என்கிற சம்பத்தையுடைய முனிவர் கன்னி மகாத்மாக்களுடைய விஷயத்தின் விஸ்வாசம் விற்காதே திடங்கொண்ட ஞானியர்க்கே திராத்தியவசாய பரரான ஞானிகளுக்கு அடியேன் அன்பு செய்வதுவே. நானும் பக்தனாயிருந்து அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனாக்குகிறேன் அப்படின்னு சாதிக்கிறார் எம்பெருமானார். இந்த இடத்துலையும் கூட சுவாமி பிள்ளைலோகம்ஜியர் ஒரு விசேஷமான அபிப்பிராயத்தை வச்சு அனுகிரகிக்கிறார். அந்த பிள்ளைலோகம்ஜியருடைய வியாக்கியானத்துடைய ஒரு பிரஸ்துதத்தை அடியேன் இப்போது விண்ணப்பிக்கிறேன். கிருமிகண்டனு அனுப்பிரதவத்துக்காக எம்பெருமானார் மேல் நாட்டு கிழந்தின பின்பு ஆழ்வான் அந்த பெயலுடைய சதத்திலே புகுந்து அங்குண்டான குதிஷ்டிகளை ஜெயித்து திரும்புவம் கோயிலுக்கு எழுந்தருளி அங்கே இருக்கிற காலத்திலே ஒரு நாள் பெரிய பெருமாளை சேவிப்பதாக கோயிலுக்குள்ளே எழுந்தருளா திருக்கோபுரத்வாரத்திலே இருக்கிற ராஜபட்டர் இவரை பார்த்து, ராமானுஜ சம்பந்தமுடையார் ஒருவரேயாகிலும் கோயிலுக்குள்ளே போய்விட வேண்டா என்ன ராஜசாசனத்தை சொல்ல, வேறே சிலர் அப்படியேயாகிலும் இவர் ஞானாதிகர் உள்ளே புகழ்விடங்கோள் என்ன, இவரும் அவர்களுடைய உக்தி பிரத்யுந்தங்களை கேட்டருளி தம்மை போர வெறுத்து உடனே நாளடி பிற்காலத்து எம்பெருமானார் சம்பந்தத்துக்கு புறம்பான ஞானாதிக்கியமும் இந்த பகவத் சேவையும் நமக்கு வேண்டா என்று அன்னு முதலாக கொண்டு எம்பெருமானார் திரும்பவும் கோயிலுக்கு எழுந்தருளில பரியந்தமும் பெரிய பெருமாளை திருவடி தொழாதே இருந்தார் என்னும் பிரசித்தமிரே. இப்படி திடாத்யவசாய யுக்தரான
ஞானாதிருக்கென்னபடி அடியேன் அன்பு செய்வதுவே அடியேன் இப்படி ததிய பரியந்தமான சேஷதைகஸ்வரூபனான் அன்பு செய்வதே ஸ்நேகித்து சக்தனாயிருப்பதென்கிறார். அத்தையே மணவாள மாமனிகள் வாசாயதீந்திர மனசா வபுஷாதயுஷ்மதே பாதாரவிந்தயுகலம் பஜதாங்குரூணாம் கூராதிநாத குருகேஷ முகாப்ஜ பும்சாம் பாதானுசிந்தனபர சததம் பவேயம் என்று ஜீயரும் பிரார்த்தித்தபடி அருளினாரே. அதனால என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டதே ஆனால், எனக்கு எம்பெருமானாருடைய திருவடி விட்டு வேறொரு திருவடி எனக்கு இல்லை. இந்த விஷயத்திலே 3 பரம்பரை சொல்லும்படியாக ஒரு விஷயம் நடந்து வருகிறது. என்னன்னு கேட்டால், பகவான், அந்த பகவானுக்கு அடியாராயிருக்கும்படியான ஆழ்வார், ஆழ்வாருக்கு அடியாராயிருக்கும்படியானவர் எம்பெருமானார், அவர்களுக்கு அடியாராயிருக்கும்படியான இந்த அமுதனார், இப்படி பகவான் பரியந்தம் ஒரு விசேஷத்தை இந்த ராமானுஜனுத்தந்தாதியிலே நாம் அனுபவிக்கலாம். இப்படியே முன்னாலேயே அவதாரிக்கையில் இருக்கும்படி விஷயமாக இந்த ராமானுஜனுத்தந்தாதியை எம்பெருமானார் இடத்திலேயே பிரார்த்தித்து அथवा வாசாமுகமாக அனுசந்தித்து அவருடைய அனுமதியை பெற்று இந்த ராமானுஜனை சாதித்திருக்கிறனாலே இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விசேஷம் உண்டு. அதனாலே எம்பெருமானாரே இந்த ராமானுஜத்தை கேட்டிருந்தது விசேஷமாக இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு பாக்கியமே சரி. ஏன்னு கேட்டதேயானால், இதுக்கு பின்னே சாதித்திருக்கும்படியான அநேக தெய்வ பிரபந்தங்கள் எல்லாரும் கூட அவ சொத்தகா கேட்டதில்லை. ஆனால் இந்த எம்பெருமானார் அத்தை கேட்டிருக்கிறார். அது நமக்கு ஒரு பரம பாக்கியமான விஷயம். இப்படி இந்த பாசுரம் 12ஆம் பாசுரம், இடங்கொண்ட கீர்த்தி மடிசைக்கிறவன் இணையடி போதரங்கும் இதயத்திராமானுஜம் அம்பொற்பாதமென்னங் கடல் கொண்டிரஞ்சம் திருமுனிவர் கன்னிக்காதல் செய்யா ஜலங்கொண்ட யானியர்க்கே அடியே அன்பு செய்வதுவே. 13ஆம் பாசுரம். எடுத்த பாசுரம், செய்யும் பசும் துலபத் தொழில் மாலையும் செந்தமிழ் பெய்யம் மறைத்தமிழ் மாலையும் பேராசி அரங்கத்தையங் கடல்கணியம் பரந்தாளன்னி ஆதரியா மெய்யன் இராமானுஜம் சரணே கதி வேரணக்கே. தொண்டரடிப்புடியாழ்வார் என்னும்படியான நம்முடைய பரம்பரையிலே அவதரித்திருக்கும்படியான ஒரு ஆழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வார். அவருடைய பாதகமலங்களிலேயே நமக்கு ஆதராதிசயம் உண்டு. அது விட்டு வேறு ஒரு ஆசை நமக்கு கிடையாது என்னும்படியான பாவனையை மனத்தில் வைத்து எம்பெருமானார் இதே நமக்கு பிராப்தம் என்று வைத்திருக்கிறார் என்னும்படியான விஷயத்தை மனத்தில் வைத்து அமுதனார் எம்பெருமானாரை இந்த இடத்துல அனுபவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம் இது. வியாக்கியானக்காரர்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லும்படியான காலத்திலே தொண்டடிப்புடியாழ்வார் நித்தியமாக ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருத்துழாய் மாலைகளை சமர்ப்பித்து கொண்டு வந்திருந்தார்கள். அது ஒரு துளசிஹாரம். அதற்கு மேல் கொண்டு தாம் பாடிருக்கும்படியான திருப்பள்ளி எழுச்சி மற்றும் திருமாலை என்கிற 2 திவ்யப்பிரபந்தமான இந்த வச்சனஹாரம் என்னும்படியான ஒரு விசேஷத்தை அமுதனார் இந்த ரூபமாக சமர்ப்பித்தார் என்று
சாதிக்கிறார். இந்த விசேஷத்திலே நமக்கு ஸ்ரீ ராமானுஜருடைய திவ்ய பாதங்களே நமக்கு பிராப்யம் என்று சொல்லி அமுதனார் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறார். அப்படியே பின்னால் சொல்லப்பட்டபடியாலே திருவரங்கத்தமுதனார் பற்றி பாசுரத்திலேயும் கூட எத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று நாம் கேட்டிருக்கோம். இந்த இடத்துல அங்கு ஏழேழு ஜென்மத்துக்கும் என்னும்படியாக இங்கே 3 ஜென்மத்துக்கு நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கிறார் சுவாமி அமுதனார். ஆச்சாரியர் நினைக்கிறார், ஆழ்வாரை நினைக்கிறார், எம்பெருமானார் நினைக்கிறார். இந்த மூலத்திலே தொண்டடிப்படி ஆழ்வார் பக்தாங்கிரேணு என்கிற பேரை உடைத்தானவர். இவருடைய கிரந்தங்கள் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. திருவரங்கப்பதியான நம்பெருமாளுக்கு ஆராத சுவாசித்தமான திருத்துழாய்மாலயம் மற்றும் செந்தமிழான வேதத்துக்கு சமனான 2 தமிழ் மாலையும் சகல கல்யாண குணகனான பரமாத்மனுக்கு சமர்ப்பித்தருளினார் இந்த தொண்டடிப்படியாழ்வார். இப்பேற்பட்ட தொண்டடிப்படியாழ்வாருடைய திருவடிகளை ஆசிரியத்து நம்ம ராமானுஜ திருவடிகளே நமக்கு பிராப்தமானது அப்படின்னு நமக்கு காட்டுகிறார். செய்யும் பசும் துலபத் தொழில் மாலையும் செந்தமிழ் பெய்யம் வரைத்தமிழ் மாலையும் என்று முடியானது இந்த 2 மாலைகள். செந்தமிழ் பசும் அப்படின்னா செய்யும் பசும் துலபத் தொழில் மாலை, சர்வகந்த ரசயுக்தமான சித்திர விசித்திரமான அந்த ஹாரங்கள், அந்த புஷ்ப விசேஷங்களை திருக்கைகளாலே கரஸ்பரிசத்தினாலே மொத்தம் விசேஷமாக கட்டியிருக்கப்பட்டிருக்கிறது. இது நித்தியமாக சமர்ப்பிக்க முறையான இது மாலை. மற்றொன்று செந்தமிழ் மாலை என்னும்படியானது என கேட்டதான். ஆனால் விசேஷார்த்தங்களை பிரவாகரூபமாக அருளி செய்த வேதத்துக்கு சமானமான திவ்யப்பிரபந்தங்களை பேராதிசி அரங்கத்தையன் அபரிமிதமான ஆறாமுதமான குணங்களுடைய ஸ்ரீ ரங்கநாதனுடைய கடல்களையும் பரந்தாள் அசாதாரணமான திருவடிகளிலே சமர்ப்பித்தவர் இந்த தொண்டடிப்படியாழ்வார். சேஷத்துக்கு இவருக்கு மேல்பட்டவர் இல்லை. இவரை ஆசிரித்தவர்கள் நம்பி ராமானுஜர். இப்பேற்பட்ட ராமானுஜரை விட்டு வேறு ஆசிரியர் எனக்கு இல்லை என்னும்படியான ஒரு விசேஷத்தை காட்டுகிறார். இந்த 13ஆம் பாட்டாக இருக்கும்படியான செய்யும் பசுந்துலபத் தொழில் மாலையும் செந்தமிழ் பெய்யம் வரைத்தமிழ் மாலையும் என்னும்படியான இந்த பாசுரத்திலே அதிலே இருக்கும்படியானது நமக்கு விசேஷமான அந்த திருப்பள்ளி எழுச்சி என்னும்படியானது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் கூட அதை சுப்பிரபாதமாக அனுபவிக்கும்படியான ஒரு விசேஷத்தை நம் ஆச்சாரியர்கள் நிறுத்தி வைத்தார்கள். அந்தபடியே எல்லா இடத்துலையும் கூட இன்றைய தினம் இந்த திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதமாக அனுசந்திக்கப்படுகிறது. அதுக்கு மேல் கொண்டு 2வது கிரந்தம் திருமாலை. ஆச்சரியமான பாசுரங்கள். பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் என்னும்படியானதும் கூட வேதநூல் பிராயன்னூறு மனுஷரதாம் புகுவரேலம் என்னும்படியான பாசுரங்கள். அதுக்கு மேல் கொண்டு கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு என்னும்படியான பாசுரங்கள். இப்படி அநேகமான விஷயமான உழைத்தானது இந்த திருமாலை பாசுரங்கள். ஏற்கனவே நீங்கள் எல்லோரும் கூட இந்த தீபதாரையில்
அந்த திருமாலே வரும்படியான சமயத்தில் எல்லாரும் கேட்டிருக்கீங்கள். அது அடியே மறுபடியும் சொன்னால் அது சர்வித்தமாக போகிறது. இப்படி இருக்கும்படியான ஒரு பாசுரங்கள் இந்த திருமாலை பாசுரங்கள். அது இருக்கும்படியான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், அடியேன் தொண்டர்படியாழ்வாரை ஆசிரியத்த பிற்பாடு அதற்கு உத்தராச்சாரியராயிருக்கும்படியான எம்பெருமானை ஆசிரியத்த பிற்பாடு நமக்கு வேறொரு பிராபியமான ஒரு ஆசிரியன் நமக்கு இல்லை என்னும்படியானது தான் இந்த விசேஷம், இந்த பாட்டுதலே விசேஷம். இதுக்கு மேலே நமக்கு பிராபியமே கிடையாது. இது ராமானுஜந்தாதி ஆரம்பமாக இருக்கிறதே அவருக்காக தான். எல்லா பிரத்தியொரு பாசத்துலேயும் கூட எம்பெருமானாரை விட்டு அடியனுக்கு வேறு ஒரு பிராபியம் இல்லை என்னும்படியான விஷயத்தையே வச்சு கொண்டு இந்த அமுதனார் பாடுகிறார். அதனால இதில் வேறு நம் பெருமாளுடைய விஷயங்கள் அதிகமாக வராது. அப்படி இருந்தாலும் கூட அமுதனார் இந்த கந்தத்தை வச்சுண்டு எம்பெருமானாருக்கும் ஆழ்வார்களுக்கும் நம்பெருமாளுக்கும் தனக்கும் இருக்கும்படியான ஒரு சம்பந்தத்தை காட்டுகிற ஒரு விஷயத்தை வச்சுண்டு இந்த கந்தத்தை பிரஸ்தப்படுத்தினார். அது நமக்கு ஒரு பாக்கியமே சரி. அவர் சமர்ப்பித்தது இதே சொல்லப்படி ஒரு தமிழ் மாலை, மற்றொன்று புஷ்பமாலை. இந்த ரெண்டு மாலையும் கூட நாங்கள் இந்த அமுதனாருடைய ஒரு வாக்கியத்தாலே நாம் நன்னாக இப்போ கேட்டிருக்கிறோம். இதுவரை எடுத்த பாசுரம், இந்த பாசுரம் முடிந்தது. எடுத்த பாசுரம் 16ஆம் பாசுரம், கதிக்குப்பதறி என்னும்படியான பாசுரம். கதிக்குப்பதறி வெங்கானமும் கல்லும் கடல்வெல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்ளையத்தேன் கொல்லிகாவலன் சொல்பதிக்கங் கலக்க விபாடம் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் இராமானுஜர் என்னைச்சோர்விலனே. சாமான்யமாக நாங்கள் 4 புருஷார்த்தத்தை கேட்டிருக்கோம். அந்த புருஷார்த்த பிராப்திக்கு நாங்கள் அநேக விதமான தபஸ்களை பண்ண வேணும், அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்னும்படியான ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு இல்லை காட்டுக்கு போயோ இல்லை சமுத்திரத்துக்கு போயோ இல்லை மலைமேலேயோ இன்னெங்கேயாவதோ இடத்துலையோ உக்ர தபஸை பண்ணி அந்த தபஸினாலே அந்த தேவத்தையோ ಅಥವಾ அந்த அதிகாரியோ வசப்படுத்தி கொண்டு அவளை திருப்திப்படுத்தி அந்த பலத்தை அடையிறது ஒரு கிரமம் உண்டு. நாங்கள் புராணங்களிலும் மற்ற சில இடங்களிலும் கூட இந்த விஷயத்தை நாங்கள் அநேக இடத்துல பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு சன்னிவேஷத்தில் நமக்கு அடியேனுக்கு இந்த அவகாசம் இல்லையே இல்லை என்று சொல்லுகிறார் இந்த இடத்திலே அமுதனார். அது என்னான்னு கேட்டால், இப்படி எல்லாரும் கூட தபஸை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல போய் தபஸை பண்ணுறார். அதுக்கு பலம் அவன் கொடுக்கிறான். அதில் 4 புருஷார்த்தமான தர்மார்த்த காம மோட்சங்கள் லபிக்கிறது என்னுடைய விஷயம் நமக்கு தெரிஞ்சு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அமுதனார் சொல்லுகிறார், எனக்கு அடியேனுக்கு இந்த அவகாசமே இல்லை. காரணம் என்னான்னு கேட்டதே ஆனால், எப்பொழுதும் அடியேனை விட்டு எம்பெருமானார் பிரியவில்லை.
அதனால் தபஸு பண்ணும்படி சந்தர்ப்பம் அடியேனுக்கு இல்லை. சரி, இந்த ராமானுஜரே சாக்ஷாத் குலசேகர பெருமானுடைய ஆழ்வாரை ஆசிரியித்தார். எப்பேற்பட்டவர் குலசேகர ஆழ்வார் என்னும் கேட்டதேயானால் ஸ்ரீ ராஜாவான ஸ்ரீ குலசேகர பெருமாள் என்று சொல்லுகிறார் சில இடங்களிலே. இந்த ஆழ்வார் எப்பேற்பட்டவர்? படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்னும்படியாக குலசேகரப்படி என்னும்படியான இடத்திலே எப்பொழுதும் இருந்து பகவானை அனுபவிக்கிறார் இந்த குலசேகர ஆழ்வார். அவரை ஆசிரியித்தவர் நம்முடைய ராமானுஜர். இப்படி நமக்கு அமுதனார் பரம்பரை, ஆழ்வாருடைய பரம்பரை, பகவானுடைய பரம்பரை நமக்கு கிடைத்திருக்கிறது. விசேஷமென்னால் சகல சாஸ்திரங்களும் தெரிவித்திருக்கும்படியான பெருமாள் திருமணி என்னும்படியான திவ்ய பிரபந்தத்தை அனுபவித்தவர் இந்த ஸ்ரீ குலசேகர பெருமாள். அவருடைய பாதகமலங்களை ஆசிரியத்தவர் எம்பெருமானார். ஆனத்தினாலேயே இந்த ராமானுஜர் அடியேனை கைவிடார், என்றைக்கும் கூட கைவிடார் என்னும்படியான ஒரு பாவனத்தை விடைத்தவர் ஸ்ரீ அமுதனார். ஆனத்தினாலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி நமக்கு ஆழ்வாருடைய விசாரம் தெரியுமோ தெரியாதோ தெரியாது. இந்த அமுதனார் மூலமாக எம்பெருமானார் மூலமாக இந்த ஆழ்வார்கள் மூலமாக பகவான் இப்படி பரம்பரையை காட்டி கொடுத்தார் இந்த நம்ம அமுதனார் ஆயிருக்க முடியாதவர். அதனால நமக்கு இது ஒரு பெரிய பாக்கியமே. சரி, குலசேகர பெருமாள் அடியேன் இன்னையே காட்டின போது சொந்தன போது படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்னும்படி அந்த குலசேகரப்படியிலே பகவானை அனுபவித்து கொண்டிருக்கிறார். நமக்கும் கூட அந்த குலசேகரப்படியே நமக்கு விசேஷம். நமக்கு பகவான் உண்டோ இல்லையோ தெரியாது, குலசேகரப்படி விசேஷம் என்றது நமக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு நமக்கு. அதனால இந்த குலசேகர பெருமாள் பாகவத விஷய பிராமணியத்துக்கு மேல்பட்டார் இல்லை. இவர் பாகவத விஷயமாக அநேக விஷயங்களை அனுகிரகித்திருக்கிறார் இந்த குலசேகர பெருமாள். அதிலையும் கூட சக்கரவர்த்தி திருமகனே விசேஷமாக அனுபவிக்கிறார் அவருடைய கிரந்தமான இந்த பெருமாள் திருமொழியிலே. மண்ணு போல் கோசலத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தாலேலோ தாலேலோ என்று அவருக்கு தாலாட்டெல்லாம் பாடுகிறார் இந்த பெருமாள் திருமொழியிலே. அந்த பெருமாள் திருமொழியை சாதித்திருக்கும்படியானவர் இந்த குலசேகர பெருமாள். அதனாலேயே நமக்கு ஒரு பாக்கியம். இந்த விசேஷத்திலே கதிக்குப்பதறி வெங்கானமும் கல்லும் கடலுமெல்லாம் குதிக்க தவம் செய்யும் கொள்ளையத்தே கொல்லிகாவலஞ்சொல் பதிக்கம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல குலசேகரன் சொல்லலை, அமுதனார் கொல்லிகாவலஞ்சொல் என்னும்படியான ஒரு விசேஷத்தினாலே அதுதான் குலசேகர பெருமாள் அப்படின்னு சாதித்து அவருடைய அந்த நாம விசேஷத்தினாலே நமக்கு அவரை காட்டுகிறார். அது ஒரு விசேஷமான விஷயமே. அப்படி இருக்கும்படியான அவரை அனுபவித்திருக்கும்படியான எம்பெருமானார் நமக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால
அடியேனுக்கு அந்த சமுத்திரத்திலே ஆட்டும், அथवा காட்டிலே ஆட்டும், அथवा மலையிலே ஆட்டும், எந்த விதமான குரூரமான தபஸையும் ஆச்சரிக்க வேண்டும்படியான அவசியகத்தை நமக்கு இல்லை. அது சம்பந்தமே நமக்கு கிடையாது. நாம் அநேக இடத்துல கேட்டிருக்கோம், அர்ஜுனன் பாசுபதார்த்தத்துக்காக தபஸு பண்ணான். இந்த மாதிரியாக இருக்கும்படியான அநேக வீராதி வீரர்கள் எல்லாரும் கூட அவர்களுக்கு வேண்டியிருக்கும் அபேட்சை இருக்கும்படியான எல்லா விஷயத்திற்கும் தபஸு பண்ணார்கள். ஆனால் இந்த குலசேகர பெருமாள் உடைய ஆசிரியத்தை உடைத்தானவராயிருக்கும்படியான எம்பெருமானாருடைய கடாட்சம் அதுவா அவர் எப்பொழுதும் நம்முடைய மனசிலே இருக்கிறதுனால நமக்கு இந்த ஒரு விதமாக இருக்கும்படியான கிளிஷ்டமாக இருக்கும்படியான தபஸு நமக்கு அவசியமில்லை. நம்ம சம்பிரதாயத்திலே அனன்யகதித்துவம் என்னும்படியான நீனே நல்ல கதி, எனக்கு வேறு கதி இல்லை என்னும்படியான ஒரு விசேஷத்தை சரணாகதி ரூபமாக நமக்கு ஆச்சாரியர்கள் அநேக இடங்களில் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனத்தினாலே இந்த இடத்துல அடியே சரணாகதி பண்ணும்படியான ஆச்சாரியர் என்னால் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜர் எப்பேற்பட்டவர்? குலசேகராழ்வார் ஆசிரியத்தவர். குலசேகராழ்வார் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எப்பொழுதும் கூட எம்பெருமானியே அனுபவித்து கொண்டு வந்திருக்கிறவர். இப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லா சம்பந்தமும் கூட உண்டு. நல்ல நமக்கு ஒரு பாக்கியம் இந்த ரூபமாக கிடைக்கிறது என்னும்படியான விஷயத்தில் இருக்கிறபடியான சன்னிவேஷத்திலே துஷ்டகங்களான சாதனாந்தரங்களை அருட்டிகம் சுபாக போகப்பெற்றேன் என்கிறார். அப்படி என்று சாதிக்கிறார் அமுதனார். அதனால நமக்கு இந்த எடுத்த ஆச்சாரியர் வர போயார் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய விஷயத்தில் நமக்கு குருமுக மனதீத்யப்ராக வேதானசேஷான் அன்னும்படியான விஷயங்களெல்லாம் நமக்கு அநேகம் வருகிறது. நாம் கேட்டிருக்கோம், அனுபவித்திருக்கோம். அந்தபடியாக நமக்கு ஒரு குரு யாருன்னு கேட்டதே ஆனால் இந்த எம்பெருமானார் தான் நமக்கு குரு என்னும்படியான விஷயத்தை அமுதனார் இந்த இடத்துல காட்டி நம்மை அனுகிரகிக்கிறார். இந்த 16ஆம் பாட்டில் மேற்கொண்டு 15ஆம் பாட்டு. அந்த 15ஆம் பாட்டில் ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டதே ஆனால் அவர் பெரியாழ்வாரை அனுபவிக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள் போதல்லர் பெரியாழ்வார் என்னும்படிய வார்த்தையை நாம் கேட்டிருக்கும். அது ஒரு விசேஷமான அனுபவத்தை ஆச்சாரியர்கள் அனுகிரகித்திருக்கிறார். இங்கே என்னான்னு கேட்டால் பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயண நியமனப்படி பாண்டியராஜனுடைய சபைக்கு போய் அந்த இடத்துல பரதத்துவம் என்னும்படியான ஒரு விஷயத்தை வச்சு கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபித்தார், பிரவகித்தார். அப்பேற்பட்டவர் இந்த பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருடைய பாதகமலத்தை அனவரதமும் எப்பொழுதும் அனுபவித்தவர், தியானம் பண்ணி கொண்டிருந்தவர் நம்முடைய ராமானுஜர். ஆனத்தினால அடியேன் இந்த எம்பெருமான அமுதனாருடைய வார்த்தை, அடியேன் எம்பெருமானாருடைய விஷயத்தை குணத்தை யார் அனுபவிக்கிறாரோ அவருடைய சகவாசம் பண்ணுகிறேனே தவிர நான் வேறொரு மனுஷருடைய சம்பந்தத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படி என்றார். யாருடைய சம்பந்தம் எனக்கு இருக்கிறபடியாலே எனக்கு வரையும் குறையில்லை, எனக்கு எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கிறது. அதனால் எனக்கு வேறொரு ஆச்சாரியர் வேண்டாம் என்னும்படியான பவனத்தை வச்சுண்டு இந்த 15ஆம் பாட்டாக இருக்கும்படியான சோராத காதல் பெரும் சுழிப்பால்
தொல்லை மாலை என்னும் பாராதவனை பல்லாண்டு என்று காப்பிடம் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுஜம் தன்பிரங்கேசீர் சாரா மனுஷரச் சேரேன் எனக்கென்ன தாழ்வினையே என்று சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே அடியார்களுடைய சாமியத்தை காட்டுகிறார். வேறு விசேஷம் என்னான்னு கேட்டதேயானால் வெதிரேக ரூபேண தம்முடைய திடாத்தியவசானத்தை காட்டுகிறார் அமுதனார். என்ன வெதிரேக ரூபேண அப்படின்னா, யார் எம்பெருமானாரையே ஆசிரயித்து அவருடைய குணங்களையே அனுபவிக்கிறாரோ அவரை விட்டு நான் வேறொரு ஆச்சாரியனை ஆசிரியிக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம், வேறொரு ஆச்சாரியர் வேண்டாம் என்னும்படியான விஷயம் சொல்கிறார். அந்த யார் நம்ம சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானாருக்கு விருத்தமாக இருக்கிறாளோ அவருடைய சகவாசமே நான் பண்ண மாட்டேன். ஆனத்தினாலேயே அடியனுக்கு இனியன் குறை நமக்கு என்று சொல்லும்படியாகி எனக்கு ஒரு குறையும் இல்லை என்னும்படியான விஷயத்தை இந்த பாசுரத்திலே அவர் அனுகிரகிக்கிறார். பெரியாழ்வாருடைய மனசு எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. பகவத் ராமானுஜ மனசு பெரியாழ்வாரிடத்திலே இருக்கிறது. அடியனுடைய மனசு காயாவாச்சா மனசா எம்பெருமானிடத்திலேயே இருக்கிறது என்னும்படியான ஒரு பாவனையை வச்சு இந்த பாசுரத்தை பாடுகிறார் அமுதனார். இந்த இடத்திலே மணவாள மாமனிகளும் கூட அந்த உபதேசரத்தமாலை பாசுரத்திலே ஒரு 4-5 பாசுரம் இந்த பெரியாழ்வாருக்காக அனுபவித்திருக்கிறார். மற்ற ஆழ்வார்களுக்கு எல்லாரையும் கூட அனுபவித்தாலும் கூட பெரியாழ்வாரை அனுபவித்த ஒரு விசேஷம் மணவாளமாமுடைய பாசுரங்களில் நமக்கு தெரிய வரவில்லை. நம்மாழ்வாரை கூட அவர் விசேஷமாக அனுபவிக்கவில்லை. இன்ன பெருமெருந்திலையோ மங்களாசாசனத்தின் மத்துள்ள ஆழ்வார்கள் உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோ கலதாம் என்னும்படியான விஷயங்களை பாசுரங்களை வைத்துக்கொண்டு மணவாள மாமனிகள் பெரிய ஆழ்வாரை விசேஷமாக அனுபவித்தார். பெரியாழ்வாரோ திருநாராயணபுரத்து கிரமத்திலே 2 கிரந்தங்களை அனுகிரகித்தார். ஒன்று திருப்பல்லாண்டு, மற்றொன்று பெரியாழ்வார் திருமுடி என்னும்படியான 2 கிரந்தங்கள். இந்த ஊரிலே திருநாராயணபுரத்திலே ஒரு சம்பிரதாயம் என்னான்னு கேட்டதேயானால் அந்த பெரியாழ்வாருடைய திவ்ய அவதார தினமான அவருடைய திருநக்ஷத்திரத்து தினம் நல் ஆனியில் சோதினாள் என்னும்படியான தினம் இந்த திருப்பல்லாண்டும் கூட சாத்துமரை பண்ணுகிறது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அன்னுடைய தினம் திருப்பல்லாண்டையும் அனுசந்தித்து பெரியாழ்வார் திருமணியும் கூட பாராயணம் பண்ணி இந்த 2 கிரந்தங்களின் சாத்பரியம் கூட இங்கே நடந்து வருகிறது. இது ஒரு விசேஷம். ஆனத்தினாலே நம்முடைய சம்பிரதாயத்து பிரகாரம் திருப்பல்லாண்டு ஒரு தனி கிரந்தம் மற்றும் பெரியாழ்வார் திருமணி என்னும்படியானது ஒரு தனி கிரந்தம் என்று தெரிஞ்சு வருது. இப்பேற்பட்ட நமக்கு ஆச்சாரியராயிருக்கும்படியானவர் பெரியாழ்வார். அவருக்கு வேறு ஆழ்வார்களுக்கு அநேகம் பேர் இருந்தாலும் கூட இவருக்கு பெரியாழ்வார் என்னும்படிய பேர் வந்திருக்கிறது ஒரு விசேஷமான விஷயம்.
இதுக்கு மேல் கொண்டு அவருடைய குமார்த்தியான ஆண்டாளுடைய வைபவத்தை சொல்லும்படியானது எடுத்த பாசனம் தாழ்வந்தில்லா மறை தாழ்ந்து என்னும்படியானது. அதனால நமக்கு ஒரு விசேஷம் கண்டு வருகிறது. இந்த பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கும்படியான சம்பந்தத்தை இந்த மூலமும் கூட காட்டுகிறார் அமுதனார். பின்னே சொல்லியிருக்கும்படியான சில பாசுரங்களிலே கிரமம் இல்லாது போனாலும் கூட இந்த இடத்திலே பெரியாழ்வாரான பிற்பாடு ஆண்டாளுடைய பாசுரத்தை சொல்லணும், ஆண்டாளுடைய விபத்தை அனுபவிக்கணும் என்னும்படியான ஒரு விஷயத்தை வச்சுண்டு சாதிக்கிறார் அமுதனார் ஒரு விசேஷத்தை. இந்த இடத்திலே ராமானுஜருடைய அப்படியே பின்னே சாதித்தபடி ராமானுஜருடைய உத்கிருஷ்டமான குணங்களையும் வைபவத்தையும் சிந்தித்திருக்கும்படியான மனுஷருடைய தாம் அப்படியே சவாசம் பண்ணுகிறேன், மற்ற ஜீவாத்மாவுடைய ஓடு நான் சம்பந்தம் பண்ண மாட்டேன், இதனால அடியனுக்கு ஒரு கொலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால நமக்கு தெரிஞ்சு வருகிறது நம்முடைய சம்பிரதாயத்திலே ராமானுஜ வைபவம் எத்தனை உத்கிருஷ்டமானது அப்படின்னு தெரிஞ்சு வருது. இதல்லாத இன்னும் அநேக இடத்திலே நமக்கு எம்பெருமானாருடைய விஷயங்கள் தெரிஞ்சு வருகிறது. அவர் சாதித்துக்கும்படியானது நவரத்னங்கள் நமக்கு இந்த திருநாராயணபுரத்திலே எம்பெருமானார் சந்நிதியிலே இந்த நவரத்ன பாராயணங்கள் அநேகம் தடவை நடந்து வருகிறது. அதுக்கு விசேஷமாக இருக்கும்படியான ஒரு விஷயம் என்னால் கத்தித்திரய பாராயணம் அவருடைய மூல கிரந்தமாக இருக்கும்படியானது இந்த கத்தித்திரயம். சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்னும்படியானது. அந்த மூல கத்தியமும் கூட திருநாராயணபுரத்தில் அநேக தடவை பாராயணம் நடக்கிறது. எப்பொழுது என்று கேட்டதேயானால் ததுர் மாதம் 30 நாளும் கூட இந்த கதித்திரியம் பாராயணம் உண்டு. இதுக்கு மேல் கொண்டு எம்பெருமானார் நட்சத்திரம், அப்படியே பங்குனி உத்தரம், அப்படியே நரசிம்ம ஜெயந்தி தினம், இப்படி எம்பெருமானுடைய பரமாச்சாரியராயிருக்கும்படியான பரமபீத்தியான பகவானாக இருக்கும்படியான திருநாளனுடைய அவதார தினம் தைப்புனர்வசு அன்றைக்கி 2 சமயத்தில் இந்த கதித்திரைய பாராயணம் நடக்கிறது. அதனால அடியனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு வருது. ஆனால் இந்த கத்தியத்திரயத்தை திருநாராயணபுரம் திருநாள் உத்தேசித்தே சாச்சார் என்று சொன்னால் ஒரு குறியும் கிடையாது. அதனால இப்படி இருக்கும்படியான எம்பெருமானாருடைய வைபவம் நமக்கு ஆச்சரியமாக பரம்பரையாக தெரிஞ்சு வருகிறது. நமக்கு ஒரு பாக்கியமே இது. இப்படி இந்த இராமானுஜருத்தந்தாதி என்னும்படியான ஒரு கிரந்தமானது எம்பெருமானாருடைய விபத்து சொல்லும்படியான கிரந்தம். 108 பாசுரங்களும் கூட ராமானுஜா 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 என்று வருகிறது. நாம் முதலியே ஒரு பிரார்த்தனை கேட்டிருக்கும். என்னன்னா, நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி கமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமார்ஷः புண்ணியாம் போத விகாசாய பாபத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமானாவிரபூத் பூமௌ ராமாதிவாகரः திரீகித விரிஞ்சாதி நிரங்குஷைபூதயः ராமானுஜபதாம்போஜ சமாஷ்டேன சாலினः. இந்த ராமானுஜ என்னும்படியான பேருக்கும் இந்த ராமாத்நாதிக்கும் கூட
அசாதாரணமான சம்பந்தம் உண்டு. அதே தான் நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரக்ஷரி. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்படியான 4 அக்ஷரங்கள். ராமானுஜா 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 என்னும்படியானது. இத்தையே வச்சுண்டு நாம் எப்பொழுதும் அவருடைய திருவுடையிலே ஆசிரியத்து கிருதார்த்தராக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த சன்னிவேஷத்தில் அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடிக்கீழ் புக வைப்பார் என்னும்படியான உக்தியை வச்சுண்டு இந்த ஜீயர் சுவாமி இந்த அச்சேதனமாக இருக்கும்படியான அடியேனையும் கூட இந்த பொருளாக்கி இந்த உபன்யாசத்தில் அடிக்கீழ் வைப்பார் என்னும்படியான ஒரு பாக்கியத்தை அடியேனுக்கு கொடுத்தார். இதுக்கும் கூட இந்த சுவாமிக்கும் ஜீயர் சுவாமிக்கும் கூட இந்த உபன்யாசத்தை வச்சிருக்கும்படியான இந்த தானிகளுக்கும் கூட இந்த உபன்யாசத்துக்கு பரிகரமாக இருக்கும்படியான அவருடைய பரிகரத்துக்கும் கூட தண்டு சமர்ப்பித்து தலையெல்லால் கைமாறிலேனே. கிருஷ்ணதே ராமானுஜாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.